வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினம்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிய இடங்கள் தினம்தோறும் நள்ளிரவு 2 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வழங்கி வருகின்றது. இன்று ஜூலை மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை மொத்தமாக 7000 டிக்கெட்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒதுக்கீடு செய்திருந்தது. நாளைய தினத்திற்கான விடியற்காலை புக்கிங் ஸ்லாட் டிக்கெட்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒதுக்கீடு செய்யவில்லை. ஏனென்றால் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அபிஷேகம் நடைபெற இருப்பதன் காரணமாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இப்பொழுதும் வெள்ளிக்கிழமைக்கான விடியற்காலை புக்கிங் ஸ்லாட் டிக்கெட்களை வெளியீடு செய்வதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினத்திற்கு மொத்தமாக 7000 டிக்கெட்களை ஒதுக்கீடு செய்திருந்தது. இன்றைய தினத்திற்கான மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான புக்கிங் ஸ்லாட் டிக்கெட்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அதேபோல் ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையிலும் இன்றைய தினத்திற்கான டிக்கெட்களை ஒதுக்கீடு செய்திருந்தது. மொத்தமாக 3000 டிக்கெட்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இதில் மதியம் 12 மணி முதல் இரவு 9 மணி வரையிலான புக்கிங் ஸ்லாட் டிக்கெட்கள் அடங்கும். அதேபோல் இன்று விடியற்காலை 5:30 மணி நேர நிலவரப்படி இந்த தினத்திற்கான அனைத்து ஸ்லாட்டர் சதர்ஷ டிக்கெட்களும் வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தற்போது கவுண்டர் அனைத்தும் மூடப்பட்டுள்ளது. மீண்டும் நாளை விடியற்காலை 3 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரிமட்டு நடைபாதை வழியாக செலவரும் பக்தர்களுக்கு இன்று காலை 8 மணி நேர நிலவரப்படி இந்த தினத்திற்கான மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி நேர புக்கிங் ஸ்லாட் டிக்கெட்கள் சென்று கொண்டுள்ளது. மொத்தமாக 1039 டிக்கெட்களே மீதமுள்ளது. டிக்கெட்கள் திறந்துவிட்டால் கவுண்டர்கள் அனைத்தும் மூடப்பட்டு மீண்டும் நாளை விடியற்காலை 5:30 மணி முதல் ஸ்ரீவாரிமட்டு நடைபாதை டிக்கெட்கள் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. டிக்கெட் கிடைக்காத பக்தர்கள் நேரடியாக திருமலைக்கு சென்று திருப்பதி ஏழுமலையான எந்த ஒரு தரிசன டிக்கெட்டாக சதோஷத்தில் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்தால் நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்ஸும் நீங்கள் செய்கின்ற போல இந்த வீடியோவை மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களிடம் கொண்டு சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.